டேட்டா அனாலிசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன் இல்ல ஏதோ ஒரு விஷயம் டேட்டால பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சர்ல டேட்டா இல்லாம இருந்திருக்கா? அத நீங்க வேற ஸ்ட்ரக்சருக்கு மாத்த வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் டேட்டால பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குற சீரிஸ் தான் இது. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸ் வீடியோ நம்பர் 1. இதுல நம்ம பிவட் அண்ட் அன்பிவட் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒர்க் பண்ற மோஸ்ட் டேட்டா டூல்ஸ்ல இந்த பிவட் அண்ட் அன்பிவட்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல பிவட்னா என்ன, அன்பிவட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியன் நார்த் சவுத்குள்ளே ஜனவரி பிப்ரவரிங்கிறது ரோ வேல்யூ, அதோட சேல்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு உங்களோட அனாலிசிஸ்க்கு வந்து இந்த இமேஜில் இருக்கிற செகண்ட் டேபிள் மாதிரி டேட்டா வேணும், அதாவது ஜனவரி பிப்ரவரிங்கிறது காலமாகவும் ஒரு ரீஜனில் என்ன சேல்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவாகவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேபிளை செகண்ட் டேபிளாக மாற்றுறதுக்கு பிவட் பண்ணணும். இதே உங்களுக்கு டேட்டா ஆல்ரெடி செகண்ட் டேபிள் மாதிரி இருக்குது, ஜனவரி பிப்ரவரிங்கிறது காலமாக இருக்குது, ஆனால் உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஃபஸ்ட்டு டேபிள் மாதிரி வேணும் அப்படின்னா அன்பிவட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற டூல்ஸில் பிவட் அண்ட் அன்பிவட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பவர் பிஐயில் பவர் குவெரி எடிட்டர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பிவட் அண்ட் அன்பிவட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் பவர் பிஐ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் பவர் பிஐ கற்றுக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட சில கோர்சஸ் இருக்குது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு பயோவில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.